விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாஜக ஏன் போட்டியிடவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ள நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், சாராயம் குடித்து இறந்தவர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தலுக்கு முதல் சின்னம் இந்த சின்னம், இது இந்த வாக்கு பெட்டியில் இருக்கிறதா? அது இல்லை, வேற சின்னம். இதே மைக்கு வேற சின்னம், வேற வடிவத்தில். ஒரு சின்ன பயல அவன் தம்பி தங்கைகளையும் பார்த்து என்ன பயம், நீ என்ன பெரிய கிங்காங்க, நீ பாரத நாட்டையே ஆள்கிற பாரதிய ஜனதா ஏன் இந்த இடைத்தேர்தலை போட்டி போடல? ஏன் போடல? ஈரோடு கிழக்குல எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி முதுகுக்கு பின்னாடி நின்னீங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எங்க ஐயா அன்புமணி முதுகுக்கு பின்னாடி நிக்கிறீங்க. சிங்காதி சிங்கவா, நான் நேரில் நிக்கிறேன். டிஎம்கே வெர்சஸ் என்டிகே, திராவிடமா தமிழ் தேசியமா? ஒழிக்கப்பட வேண்டிய தீயதே திராவிடம் தான் இந்த நாட்டில். உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடிமகன் செத்துருக்கான். பயிர் வாடியதென்று உயிர் வாடி விஷத்தை குடிச்சு செத்துருக்கான். நிலத்துக்குள்ள செத்து கிடந்திருக்கான். நீ கேட்டு 400 பேர் செத்துருக்கான். ஏதாவது காசு கொடுத்துருக்கா? இல்ல. நம் ரத்த உறவுகள் மீனவ சொந்தங்கள் இந்திய கடலுக்குள்ளே 850 பேர் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். இன்னொரு நாட்டின் படையால கண்டிச்சிருக்க. இந்திய அரசிடத்திலே பேசி இந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுங்க, ஊக்கத்தொகை கொடுங்க, உதவித்தொகை கொடுங்க கேட்டு பெற்றுக் கொடுத்திருக்கா. செம்மரக்கட்டை வெட்ட போயிட்டோம்னு சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு. 20 பேர் தமிழ். தூத்துக்குடியில செத்து போனா 37 பேர் இந்த வெள்ளத்துல. இப்போ எத்தனை ரூபா கொடுத்த? சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு நீ 10 லட்சம் கொடுத்து சரித்திரம் மாதிரி ஒரு நிகழ்ச்சியா காட்டுறீதுன்னு சரித்திர புகழ் வருது. என்னது இது வேலை? என்ன வேலை? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.